பாமக நிறுவனர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. அன்புமணி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இதை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில பாமக இரண்டு பிரிவா பிரிந்து செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. இப்படி இரண்டு பிரிவா பிரிந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய தேர்தலை எப்படி கையாள்வாங்க, எதிர்கொள்வாங்க? அதாவது இப்போ இந்த கூட்டத்திற்கு மிக குறைவான மாவட்ட செயலாளர்கள் வந்திருப்பது இந்த கட்சி டாக்டர் ராமதாஸினுடைய கட்டுப்பாட்டினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு பிரிவாக பிரிந்திருப்பது போல இப்பொழுது காட்சி அளிக்கிறது. எனக்கு அதுல அவங்களுக்குள்ள கொள்கை வித்தியாசங்கள் ஏதாவது இருக்கிறதாக தெரியவில்லை. அதாவது அவங்க கட்சியை எவ்வாறு நடத்துவது அப்படிங்கிறதுல அதுலதான் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதாக நமக்கு தெரிய. மற்றபடி ஒரு கொள்கையில ஒரு இதுல சித்தாந்தத்துல பெரிய அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கிறதா தெரியல. ஆனால் இந்த ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி கட்சிகள்ல வர்றதுங்கிறது இயல்புதான். ஆனால் இப்ப இந்த கேஸ்ல இப்ப அஇஅதிமுக ஓபிஎஸ் யூபிஎஸ் இருந்தது. ஆனால் இந்த கேஸ்ல தந்தை மகன் என்று அந்த உறவுல இருக்கிறதுனால இந்த வித்தியாசங்கள் ஒன்றைக்கு அவங்க கலந்து அவர்கள் திரும்பி சென்று விடலாம். ஆனால் இவர்கள் தனியாக பிரிந்து செயல்படுவது என்பது அந்த கட்சிக்கு நல்லதல்ல. அதனால அந்த கட்சி ஏதாவது ஒரு கூட்டணியில போய் இருந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்கும் அதனால முழு பலன் அது வராது. ஸோ அந்த அந்த விதத்துல பார்க்கும்போது இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ தந்தை மகன் இடையிலான மோதல் போக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படக்கூடிய நிலையில இது முழுக்க முழுக்க கூட்டணியை எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கறத முடிவு செய்வதில் யாருக்கு பவர் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கறதுல இந்த மோதல் போக்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அது உண்மையா? அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது உங்களுக்கு அந்த கூட்டணிங்கிற பேச்சு வரும்போது நீங்க இப்ப 2024 போது கூட அவர் டாக்டர் அன்புமணி அஇஅதிமுக கூட போகணும்னு நினைச்சாரு. இவரு இப்போ கடைசியில இப்படி ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இது இந்த தேர்தல்களிலும் இந்த கூட்டணி யாரோட வைப்பது என்பதில் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்ததாக எல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. பட் இப்போ இந்த சமயத்துல இப்போ இன்னைக்கு கூட்டணிங்கிற ஒரு இது இன்னும் முடிவு பண்றதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறதுனால இந்த இது நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணிங்கிற விவகாரத்தினாலதான் இவங்களுக்கு இந்த சிக்கல் வந்ததாக நான் கருதவில்லை. டாக்டர் அன்புமணியை பொறுத்தவரையில் கட்சி தன் கீழ் முழுமையா கொண்டு வரணும்ன்ற அவர் நினைக்கிறாருன்னு தான் நான் கருதுறேன். ஸோ இது ஒரு பவர் ஸ்ட்ரகிள் தான். ஓகே, நீங்க அதுல அது அதிகாரத்துக்கான போட்டின்றதுதான் நான் பார்க்கிறேன் தவிர இதுல கூட்டணிக்காக இவங்க இப்பவே அவங்க சண்டை போட்டுக்க வேண்டிய ஒரு வித்தியாசங்களை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காலம் இருக்கு. அதனால அது ஆனாலும் என்ன சொன்னாலும் இந்த தந்தை மகன் உறவுனால என்ன பொறுத்தவரையில் கடைசியில் அவங்க சமாதானமா போவது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு கர்நாடக ஜனதா தள் தேவகவுடா. நிச்சயமா சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமகிருஷ்ணன்.